ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்னா அகாடமியில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 15 டேஸ் பிளான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் யாராவது குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க போகிறதா இருந்தால் அவங்களுடைய பிளானை வந்து தாராளமாக படிக்கலாம். கண்டிப்பாக குரூப் 4 வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களும் இதை ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் படித்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளான் வந்து அவங்க கோல்டு மெடல் பிளான் சொல்லிட்டு வீக் 1 பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஷெடியூல் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3 வந்து டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டே 1 டே 2லாம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே 3 வந்து டெஸ்ட்டு நடக்க போகுது. கம்மிங் ஃப்ரைடே வந்து கோல்டு மெடலுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீக் 1 பிளானை வந்து நம்ம எப்படி படித்து முடிக்கலாம், அதாவது எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், எப்படி நமக்குன்னு தனியாக வந்து ஓனாக ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி இந்த வீக் 1 பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய அந்த பிளானை ஃபாலோ பண்ணி இந்த வீக்குக்கான பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுடைய 15 டேஸ் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களில் டே 1 டே 2 இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 3 வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதாவது டே 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து டே 3 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய வீடியோஸ் ப்ளஸ் அவங்களுடைய கிளாஸை ரெகுலராக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 3 வந்து என்ன லெசன் படிக்கணும், ப்ளஸ் இந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து நம்ம அவங்களுடைய அந்த கோல்டு மெடல் ஷெட்யூலை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை, ஸோ நான் இனிமேல் தான் இவங்களுடைய பிளானை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் படித்தா கூட நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். வீக் 1 பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ளஸ் ரெகுலராக வந்து படிக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்மியான நாட்களில் நம்ம தொடர்ந்து படித்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டே 3க்கான பிளானை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லாக வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? டே 3 வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, 6th 3rd டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ நியூ புக் அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து 6 PM வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு இருக்கும். ஜிகே பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம், சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஜிகே லெசன். அதாவது எக்கனாமிக்கில் இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்த 500 சம்ஸில் வந்து பார்ட் 3யும் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 3 பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து அவங்க இப்போ மேக்ஸுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோஸ் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டே 3 வந்து இவ்வளவும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ இதுதான் வந்து டே 3 படிக்க வேண்டியது. ஜிகே எப்போ டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னா 9 to 9 மணிக்கு டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டே 1ல் என்னென்ன லெசன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ புதுசாக யாரும் இன்னும் முடிக்காமல் இருந்தீங்கன்னா இதை வந்து சீக்கிரம் படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த 3 நாளில் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ படித்து முடிச்சிருங்க. அப்படி இல்லைனாலும் நான் வந்து இந்த 5 நாளுக்குள்ள பிளானை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 நாளில் வந்து இதை ஃபாலோ பண்ணி படித்தாலும் ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டே 1 வந்து நீங்கள் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th நியூ புக் ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜிகேயில் இந்திய அரசியலமைப்பு 6th 10th 12th 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே கவர் ஆகும். ஸோ அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இலக்கண பகுதியில் பார்த்திங்கன்னா அகரவரிசைப்படுத்துதல் அது முடிச்சிருக்கணும். திருக்குறளில் அன்புடைமை, 500 சம்ஸில் பார்ட் 1, டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 வீடியோ. ஸோ இது எல்லாமே டே 1ல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டே 2ல் பார்த்திங்கன்னா 6th 2nd டேர்ம் வந்து படிச்சிருக்கணும். ஜிகேயில் இந்திய பொருளாதாரம், 500 சம்ஸில் பார்ட் 2, டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2, கல்வியில் அதிகாரம். ஓகேங்களா? ஸோ அதாவது கல்வி அதிகாரம் இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு டே 3ல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே
இப்போ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் டே 4 அதாவது நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதோட பார்த்திங்கன்னா நம்ம 6th வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜிகே லெசன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் டே 3லேயே. ஓகேங்களா? ஸோ அப்போ டே 4ல் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேயில் வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஸோ அந்த டாபிக் வந்து படிச்சிருங்க. 500 சம்ஸ் பார்ட் 4ம் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 4ம் முடிச்சிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபெயர் அதாவது ஊர் பெயர்களின் மறுபெயர்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டே 5ல் ஸோ டே 5 அப்படி பார்த்திங்கன்னா 500 சம்ஸ் பார்ட் 5ம் டைமண்ட் ஒர்க்கில் பார்ட் 5 இதோட பார்த்தோம்னா நம்ம மேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி தான் வந்து அதாவது ஃப்ரைடே தான் வந்து ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க. கோல்டு மெடலுக்கான ஃபுல் டெஸ்ட் அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் கூட வீக் 1 பிளானை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ புதுசாக யாராவது படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க டே 3 என்ன படிக்கணுமோ அந்த லெசன் எல்லாத்தையும் படிச்சுட்டு கரெக்டாக லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் டே 4ல் என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். டே 5ல் எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் சீக்கிரம் படித்து இந்த வீக் ஃபுல்லாக உள்ளதை ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் வந்து பண்ணால் மட்டும்தான் நமக்கு மறக்காது, நம்மளும் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கோல்டு மெடல் அதாவது வீக் 1க்கான பிளானு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானையும் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ குரூப் 4லேயும் அதிக மார்க் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.